நம்முடன் பத்திரிகையாளர் சுபேர் இணைஞ்சிருக்காரு, அவர்கிட்ட பேசலாம். நன்றி சார் இணைப்புல இணைஞ்சதற்கு. சார், தாவேக்காவுக்கு ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கக்கூடிய இந்த விசில் சின்னம் பற்றி உங்களுடைய பார்வை என்ன சார்? இல்ல, விசில் சின்னம்ங்கிறது வரைவதற்கு ரொம்ப ஒரு எளிதான சின்னம். ரெண்டாவது, அவருடைய இளைஞர்கள் கையில வச்சு அந்த விசில் அடிக்கலாம், அது ஒரு வைப்பு கலப்பலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு நல்ல சிம்பிள் தான் அவங்களுக்கு இப்ப வரைக்கும். பட் இந்த ஒரு படுத்தி அவருக்கு ஆட்சி அதிகாரத்தில் உட்கார வச்சிருமாங்கிறதுலாம் கிடையாது. ஆனா சின்னம் அவர்களுக்கு ஒரு இன்னைக்கு வந்திருக்க சின்னம்ங்கிறது எளிதில் எல்லாருக்கும் போய் சேரக்கூடிய சின்னமா இருக்கும், கையில் எடுத்துட்டு போகக்கூடிய சின்னமா இருக்கும், கையில் காட்டக்கூடிய சின்னமா இருக்கும், கையில் வரைகிறதுக்கு ஈஸியா இருக்கும், எல்லாருமே கையில வச்சு அதை சிம்பிளா காட்டலாம். பட் அதுலலாம் ஒன்றும் மாற்று கருத்து கிடையாது. மக்கள் ஒரு சின்னத்திற்காக வாக்களித்துருவாங்களா அப்படிங்கிறது ஒரு பெரிய கேள்வி இருக்கு. கடந்த ஒரு மாதமாக தொடர்பு எல்லைக்கு அப்பால் இருக்காரு. ஈரோட்டில் நடந்த நிகழ்ச்சிக்கு பிறகு விஜய் எந்த அரசியல் சார்ந்த நிகழ்ச்சியும் கலந்துக்கிறவே இல்லை. அதுக்கு ஆடியோ லான்ச் நடந்திருக்காரு, 2 முறை சிபிஐ விசாரணைக்கு போயிருக்கிறாரு. மற்றபடி எந்த விதமான இதுல அவருடைய படம் முடக்கப்பட்டிருக்கு, அதுக்கான பிரச்சனைகள் போய்கிட்டு இருக்கு. குறைந்தபட்சம் அவரை நம்பி முதலீடு செய்திருக்கக்கூடிய டிஸ்ட்ரிபியூட்டருக்கு, மற்றபடி அந்த தியேட்டர் ஓனர்ஸுக்கு கூட இது வரைக்கும் ஒரு ஆறுதல் வார்த்தையை அவர் பேசல. அதை விட கூடுதலாக அவரை நம்பி கொண்டாடி கொண்டிருக்கக்கூடிய அந்த ரசிகர்களுக்கு இது வரைக்கும் எதுவும் சம்பந்தமா பேசல. 25ஆம் தேதி தான் அவர் வெளியிலே வர்றாருன்றாங்க. மாதம் ஒரு முறை 2 மாதம் ஒரு முறை வெளியில் அரசியல் பேசக்கூடியவரை எப்படி தமிழ்நாட்டு மக்கள் ஒரு தலைவராக ஏற்றுக்குவாங்க? அப்ப இங்க செயல்பாடுகள் தான் இன்னும் 2 மாசம், அதிகபட்சம் 60 நாள் தான் தேர்தலுக்கான நாள் இருக்கு. எல்லா கட்சிகளுமே ரொம்ப அரசியல் தளத்துல இப்ப பம்பரமா செயல்பட்டு இருக்க நேரத்துல ஒன்னமும் இவரை சந்திக்க முடியாத நிலைமையில் தான் இருக்கிறாரு. அப்படிங்கும் போது அதெல்லாம் தேர்தலில் அவருக்கு அவர் மேல் உள்ள ஒரு நம்பகத்தன்மையை குலைக்கும் தான் பாக்குறாங்க. சரி, இப்ப விஜய் அப்படிங்கிறவர் ஒரு பிரபலம், அதனாலதான் அவர் ஈஸியா மக்கள் மத்தியில தெரிகிறாரு அப்படிங்கிற ஒரு பார்வை இருக்கும் பொழுது, இப்ப அந்த பிரபலத்தினுடைய ஒரு சின்னமா விசில் இருக்கும் பொழுது இது ரீச் ஆகும் அப்படிங்கிற மாதிரியான கருத்து இல்லையா? இல்ல, சின்னம் நான் தான் சொல்றேன், சின்னம் ஒரு கேட்சியான சின்னம் தான், ஈஸியா போய் சேரும். பட் அந்த சின்னத்தை தாண்டி செயல்பாடுகள் இருக்குல்ல, எத்தனையோ பேருக்கு நல்ல சின்னங்கள் கிடைச்சிருக்கு. சின்னங்களை வாங்கி நீங்க வெற்றி பெற்றிருக்காங்களான்றது கிடையாது. புது சின்னங்கள் வாங்கி வெற்றி பெற்றவங்களும் இருக்காங்க. போன நாடாளுமன்ற தேர்தலில் தீப்பெட்டி சின்னம்னு ஒண்ணு கொடுத்தாங்க, திருச்சி பாராளுமன்ற தொகுதியில துரை வைகோவுக்கு. கடைசி நேரத்தில் கொடுக்கப்பட்ட சின்னம், ஆனா அதை வாங்கி மிகப்பெரிய ஒரு வெற்றி பெற்றாங்க. அப்ப சின்னம் அப்படிங்கிறது ஒரு ஒரு சின்ன ஒரு பாயிண்ட் தான் வெற்றி வாய்ப்புகளுக்கு. நம்ம எளிதாக கொண்டு போய் நம்ம அடையாளத்தை காட்டுறதுக்கு. அதை தாண்டி தமிழ்நாட்டு மக்கள் எதற்காக வாக்களிப்பாங்கன்னா, தலைவர்களுடைய செயல்பாடு, கட்சியினுடைய கொள்கை, அதை இவங்க எப்படி ஃபாலோ பண்றாங்க, இந்த விஷயங்கள்லாம் இருக்குல்ல, அதை பார்த்து தான் தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் வாக்களிப்பாங்களே ஒழிய சின்னத்துக்கு பார்த்தவனே ஓட்டு போட்டுற மாட்டாங்கன்னா, அந்த சின்னம் பழக்கப்பட்ட சின்னமா இருக்கணும். உதயசூரியன் மாதிரியோ இரட்டை இலை மாதிரியோ அவர்கள் மனதில் பதிந்த சின்னமாக இருந்தா அந்த சின்னத்திற்கான வாக்குகள் ஒரு பெர்சன்டேஜ் விழுகும். ஆனா இந்த சின்னம் கொண்டு போய் சேர்க்கணும். ஆனா நீங்க சமூக வலைதளங்கள் இருக்கப்ப ஈஸியா சின்னத்தை கொண்டு போய் சேர்த்துடலாம், அதுல மாற்று கருத்து கிடையாது. அதை தாண்டி கட்சியினுடைய செயல்பாடுகள், கட்சி தலைவர்களுடைய செயல்பாடுகள், குறிப்பா கூட்டணி அப்படிங்கிறது தமிழ்நாட்டில் மிக 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 முக்கியம். கடந்த 50 ஆண்டுகளில் கூட்டணி இல்லாமல் எந்த கட்சியும் வெற்றி பெற்றதாக வரலாறு இல்லை. அப்படிங்கும்போது இப்பொழுது வரைக்கும் நாம் பேசிக்கிட்டு இருக்க இந்த நேரம் வரைக்கும் விஜயோடு எந்த கட்சியும் கூட்டணி இல்லை. ஆட்சி அதிகாரத்தில் பங்குன்னு சொன்னதுக்கு பிறகும் கூட்டணியில் இல்லாமல் தனித்துதான் இருக்கிறாரு. தனித்து இவர் எந்த சின்னத்தையும் வாங்கி நின்னாலும் அவர் சார்ந்த ஒரு தொகுதியில் கூட அவருக்கான வெற்றி வாய்ப்புங்கிறது மிகப்பெரிய கடுமையான விஷயமா தான் இருக்கும். அப்ப சின்னம் அப்படிங்கிறது இவருக்கு கூடுதலான ஒரு நம்பிக்கையை கொடுத்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கணும். நன்றி சுபேர் சார், இணைப்பில் இணைஞ்சு உங்களுடைய பார்வைகளை பகிர்ந்து கொண்டமைக்கு. தாவேக்காவிற்கு வரக்கூடிய சட்டமன்ற தேர்தலில் போட்டியிட பொது சின்னமாக அனைத்து தொகுதிகளிலும் போட்டியிட விசில் சின்னம் ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கு. அது தொடர்பான முக்கிய செய்தியும் பல்வேறு கருத்துக்களையும் நாம கேட்டு பெற்றோம். ட்ரெண்ட ஃப்ரெண்ட் ஆக்கிக்கோங்க. தந்தி டிவியின் சப்ஸ்கிரைபர்ஸ் அண்ட் ஃபாலோவர்ஸ் குடும்பத்துல நீங்களும் இணையுங்க.